இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ரிப்போர்ட்டரும் தேர்ட் ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ட்ரிக்ஸ் இருக்கான்னு கேட்க, பதிலுக்கு ஹீரோவும் நீங்க வர எல்லா அட்டாக்கையுமே டாட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த ரிப்போர்ட்டரும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லியிருக்கீங்க. அப்போ ஃபோர்த் ஃப்ளோர்லன்னு கேட்கும்போது அந்த இடத்துல நீங்க எல்லாத்தையுமே டாட்ஜ் தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே அந்த மேனேஜர் டிவில பாஸ் பண்ணிட்டு அங்கிருந்த ஹீரோவை பார்த்துட்டு, இது எப்படி நாங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா, இந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூனால எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுங்க, உன்னால மட்டும்தான் இந்த ரெக்கார்டிங்கே ஸ்பாயில் ஆயிருக்கு, ஆனா வெக்கமே இல்லாம அதுக்கான பேமெண்ட்டை வாங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். உடனே ஹீரோ வந்துட்டு, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில சொல்லணும், அதுதானே கான்ட்ராக்ட்ல போட்டுருந்துச்சு, எக்ஸாக்ட்லி அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். பதிலுக்கு அந்த மேனேஜரும், நீ எதிர்பார்க்கறியா இந்த மாதிரியான லாஜிக்கை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு. இதை கேட்ட ஹீரோவும் கோவத்துல அவனை புடிச்சு தூக்கிட்டு, லீ ஜாங்ஸோ அது யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேங்க்ரூட்ரி கூட சண்டை போடும்போது ஃபேமஸான சிஇஓ ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் தான் அது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை ஸ்ட்ரீமர்ஸ் உடைய லைஃப ஸ்பாயில் பண்ணிருப்பீங்க ஸ்லேவ் கான்ட்ராக்ட் போட்டு. ஒரு கட்டத்துல எங்களால சுத்தமா முடியாம ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஆபீஸ் வாசல் கிட்ட மணி கணக்குல நின்னோம். அப்ப நானுமே அந்த கூட்டத்துல நின்ன ஒரு ஸ்ட்ரீமரா. ஆனா அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், ஏன்னா உன்கிட்ட இருந்து லைஃப்ல நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா அப்ப நீ என்ன சொன்ன, இது எல்லாமே கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு சொன்ன. இப்போ அதே விஷயத்த தான் நானும் சொல்றேன், நான் பண்ணது எல்லாமே கான்ட்ராக்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அந்த மேனேஜரும் அவனுடைய கண்ணை ஸ்கேன் பண்ணி ஒரு வால்ட்டை ஓபன் பண்றான். அந்த ரூம் ஃபுல்லாவே மேஜிக் ஸ்டோனால நிரம்பி கிடக்கு. உடனே ஹீரோவை பார்த்து, நம்ம கான்ட்ராக்ட் படி நீங்க அன்லிமிட்டெட் கிறிஸ்டலை எடுத்துக்கலாம் அடுத்த 2 மணி நேரத்துக்கு அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும், என்னது 2 மணி நேரம் தானா அப்படின்னு அவனை பார்த்து முறைக்க, பதிலுக்கு அவனும், இது எல்லாமே கான்ட்ராக்ட்ல அப்டேட் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மேஜிக் ஸ்டோனை நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா இந்த மேஜிக் ஸ்டோன் மேல ஆன்டி தெஃப்ட் ஸ்பெல் போட்டிருக்காங்க, அதனால இது எல்லாத்தையும் உன்னுடைய சப்ஸ்பேஸ் இன்வென்டரியில போட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, சோ உனக்கு வேற வழியே இல்ல, எல்லா மானா ஸ்டோனையும் 1 by 1 நீ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுல ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தனா, இங்க இருக்க லோ லெவல் மேஜிக் ஸ்டோனை அப்சர்வ் பண்றதுக்கே மினிமம் 5 மினிட்ஸ் ஆகும். அப்படி பார்த்தா இவன் எவ்வளவுதான் மானா ஸ்டோனை அப்சர்வ் பண்ணிருந்தாலும் அந்த 2 ஹவர்ஸ்ல அவன் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த மானா ஸ்டோன் அது ஒண்ணு எனக்கு பெரிய லாஸ் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோவை பார்த்து, இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய ஸ்டாஃப் இங்க தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம், ஏன்னா இப்பத்துல இருந்து அடுத்த 2 மணி நேரத்துக்கு அனுமதி இல்லாம வெளியில போகவும் முடியாது உள்ள வரவும் முடியாது அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க ஒரு பொண்ணும், என்னால நம்பவே முடியல, இது அந்த ஃபேமஸ் கேன்ஜினிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ போன்ல வீடியோ ரெக்கார்ட் எடுக்க, இத பார்த்த ஹீரோவும் மனசுக்குள்ள, இவனுடைய இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு, என்னுடைய ரெப்புடேஷன் பாட்டம் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறான், அது மட்டும் இல்லாம இவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நான் மேஜிக் ஸ்டோன் எடுத்துட்டு போக கூடாதுன்னு அவனுடைய எம்ப்ளாய வச்சு இந்த இடத்துல நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்றான். சரி ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மேஜிக் கிறிஸ்டலை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கேட்ட அந்த மேனேஜரும், நைஸ் டெசிஷன், அப்ப நான் உங்களை அடுத்த 2 மணி நேரத்துல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட, வால்ட்டுக்குள்ள இருந்த நம்ம ஹீரோவும் அமேசிங்கான ஒரு விஷயத்த பார்க்க விரும்புறீங்களான்னு கேட்க, அடுத்த நிமிஷமே அந்த மேனேஜரும் அவனுடைய ரூம்ல லீ ஜாங்ஸோட போட்டோவை பார்த்து, நீ இறந்து போனது உண்மையிலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம்தான், ஆனா வாழ்ந்துட்டு இருக்கவங்க உயிரோட இருக்கிறது தானே முக்கியம், அப்புறம் எதுக்கு இறந்ததுக்கு அப்புறமும் என்ன ஹார்ன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை டஸ்ட்பின்ல போட்டுட, அப்படியே 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வால்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே மனசுக்குள்ள, இந்த லாஸ நான் ஓவர் கம் பண்ணிடுவேன், ஆனா இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, பேசாம அவனை நோக்கி சில ஜேர்னலிஸ்ட அனுப்பி விட்டுட்டு அதன் மூலியமா சில கான்ட்ரவர்சியை உருவாக்கலாம், சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு இப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்ட்டை ஓபன் பண்ணி, பிளேயர் கேன்ஜினிக் உங்களுடைய அந்த 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே பார்க்க, அந்த வால்ட்ல ஒரு மேஜிக்கல் ஸ்டோன் கூட இல்ல, எல்லாமே எம்டியா இருக்கு. அங்க இருந்த 2 எம்ப்ளாயும் கோகுமா கூட விளையாடிட்டு இருக்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கானா, அங்க இருக்க எல்லா மேஜிக்கல் ஸ்டோனையும் நம்ம கோகுமாக்கு கொடுத்திருக்கான். மேனேஜரை பார்த்த நம்ம ஹீரோவும், இன்னும் ஏதாச்சும் மானா ஸ்டோன் இருக்கா, என்னோட பேபிக்கு இது பத்தலன்னு நினைக்கிறேன். இதை பார்த்த மேனேஜரும் ஷாக் ஆகி கீழே விழுந்துற, பதிலுக்கு நம்ம ஹீரோவும், உன்னுடைய இடம் என்னன்னு தெரியாம இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்கை என் மேல பயன்படுத்த நினைச்சால, அதுக்கான வெகுமதி தான் இது அப்படின்னு சொல்ல, இதே நேரத்துல கோகுமாவுடைய ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் ஆகுது. அதோடைய லெவலே 98ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்த ஸ்டாட் பாயிண்ட்ஸும் நம்ம ஹீரோ விடவுமே அதிகமா இருக்கு. ஹீரோ வந்துட்டு கோகுமாவை பேட்டிலுக்கு யூட்டிலைஸ் பண்ணானா ஹீரோவுடைய மானா தான் கன்சியூம் ஆகும். அதே மாதிரி பேட்டில்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கோகுமாக்கு தனியா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நம்ம ஹீரோக்கு தனியா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இத பார்த்து அவனும் மனசுக்குள்ள, கோகுமா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், ஆனா அவனை
ஃபைட்ல யூட்டிலைஸ் பண்ற அளவுக்கு என்கிட்ட தான் மானா பவர் இல்ல. இப்போதைக்கு என்கிட்ட 80 தான் இருக்கு. இன்கேஸ் கோகுமா என் கூட சேர்ந்து பேட்டில பெர்ஃபார்ம் பண்ணா அவன் கன்சியூம் பண்ற மானாக்கு என்னால 5 நிமிஷம் தான் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல தாக்கு பிடிக்க முடியும். அப்ப எனக்கு வேற வழியே இல்ல. நான் நினைச்சதை விடவுமே இன்னும் சீக்கிரமா நான் க்ரோ ஆகணும் அப்படின்னு யாருக்கோ கால் பண்ணேன். இதே நேரத்துல அந்த ஹாங் கூட 2 எஸ் ரேங்க் பிளேயர் வந்துட்டு பாதியிலேயே திரும்பி போயிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கூட எத்தனை பேர் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்க எல்லாரையுமே ரெட் லிஸ்ட்ல மார்க் பண்றாங்க. இவங்க எல்லாரையுமே எலிமினேட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இதே நேரத்துல நம்ம ஹீரோ ஒருத்தனுக்கு கால் பண்ணிருப்பான்ல, அது வேற யாருமே இல்ல, நம்ம யூசாங் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு கிடைச்ச அந்த பவுண்டரி பெண்டிங் மிரரை காமிச்சிட்டு இதை பயன்படுத்தி நம்மளால 10th ஃப்ளோரோ இல்லனா அதுக்கு கீழே இருக்க எந்த ஃப்ளோருக்கு வேணா போக முடியும். உடனே யூசாங்கும் நான் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஏதோ வழி இருக்குன்னு சொன்னேன். அது இதுதானா? சரி அது இருக்கட்டும், என்ன எதுக்கு இந்த இடத்துக்கு வர சொன்னா? ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதை தனியா ஹேண்டில் பண்ணி பண்ணு. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட? பதிலுக்கு நம்ம ஹீரோவும் உனக்கு நல்லாவே தெரியும் நான் உன் மேல எவ்வளவு கேரா இருக்கேன்னு. என் கூட நீ பேட்டில் பண்ண ஸ்ட்ராங் ஆகணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல உடனே யூஸ் ஆகும். சரி எந்த ஃப்ளோர் போறோம்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அந்த மிரரை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் கேட்டை ஓபன் பண்றான். இவங்க இப்ப வந்திருக்க இடம் 10th ஃப்ளோர்ல இருக்க வாரியர் ஹெவன். இங்க கார்டியனா இருக்க ஸ்டாச்சு எல்லாமே பாஸ ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த இடத்துல ஓவராலா 21 கார்டியன் ஸ்டாச்சு இருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோவும் உன்னால இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்க பதிலுக்கு அவனும் அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அங்க பின்னாடி இருக்க அந்த மான்ஸ்டர் எழுந்துக்காத வரைக்கும் அப்படின்னு சொல்ல சிஸ்டம்லயும் 10th ஃப்ளோருடைய பாஸ் மான்ஸ்டர் இம்மார்டல் ஸ்டோன் ஜெயிண்ட் அப்படிங்கிறப்ப உடனே ஹீரோவும் பெர்ஃபெக்ட், அப்போ ஒண்ணு பண்ணலாமா, அந்த 21 கார்டியனையும் நீ டிஃபீட் பண்ணிட்டு பாஸ் மான்ஸ்டருக்கு எதிரா ஒரு நிமிஷம் நீ தாக்கு பிடிச்சா போதும், நான் உன் கூட சீரியஸான ஒரு டியூல் மேட்ச வச்சுக்கிறேன். உடனே யூஸ் ஆகும் டீல்னு சொல்லிட்டு பெட்டர் உன் ப்ராமிஸ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21 கார்டியனை அட்டாக் பண்ண போறான். பதிலுக்கு அந்த ஸ்டாச்சுஸும் இந்த இடத்துக்கு குவாலிஃபைட் ஆனவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்ல என்னுடைய வழியில நிக்காம தள்ளி போன்னு சொல்லிட்டு அதுங்களை 2 துண்டா வெட்டி போட இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஒரு ஏர் ஷாப்பை காட்டுறாங்க. அந்த இடத்துல பேட்டிலோட ரிவார்டை கலெக்ட் பண்ண போய் ஒரு கர்ஸ் மூலியமா மொட்டை தலையானால ஒரு கேப்டன் சியான்வா அவன் அங்கதான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கான். அதே இடத்துக்கு நம்ம தெரசாவும் வர இத பார்த்த அவனும் மிஸ் தெரசா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் நீங்க அந்த ரூயினுடைய ரைட் கேப்டன் மிஸ் சியான்வா தானே? ஆக்சுவலா இந்த ஒரு ஷாப்ல ஹேர் ரெஸ்டோரேஷன் டிக்கெட்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதை பயன்படுத்துறதன் மூலியமா தெரசாவுக்கும் அவளுடைய லாங் ஹேர் கிடைச்சிடும், சியான்வாக்கும் அவனுடைய முடி திரும்ப வந்துட. இதை பார்த்த தெரசாவும் ஆக்சுவலா இது எக்ஸ்பென்சிவ் தான், ஆனாலுமே இவ்வளவு சீக்கிரத்துல ஹேர் க்ரோ ஆகுறது ரொம்பவே அமேசிங்கா இருக்கு அப்படிங்கிறப்போ சியான்வா வந்துட்டு என்னுடைய முடிய நான் ரொம்பவே மிஸ் பண்ண அப்படிங்கிறப்போ அவன் மேல இருக்க அந்த கர்ஸ் இன்னும் எஃபெக்டிவா இருக்கிறதுனால திரும்பவும் அவனுடைய முடி எல்லாமே கொட்டி போயிடுது. உடனே தெரசாவும் அவனுக்கு ஆறுதல் சொல்ற விதமா இட்ஸ் ஆல்ரைட் சியான்வா, ஒரு மனுஷனுக்கு முடி மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிறது இல்ல. பதிலுக்கு அவனும் இந்த கர்ஸ் நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய ரூன்ல கேப்டனா இருக்கும்போது அந்த இடத்துல கார்டியன்ஸ் வரும்போது அங்கிருந்து என்னுடைய குரூவை போக விடாம என்னுடைய பொசிஷனை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க எல்லாருக்குமே காயம் படுற அளவுக்கு நடந்துகிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ணதுக்கு எனக்கு இந்த கர்ஸ் கிடைச்சிருக்கனா இந்த தண்டனை எனக்கு கம்மி தான் அப்படிங்கிறப்போ தெரசா வந்துட்டு உன்னுடைய பேரசைக்காக நிறைய பேரை காயம்பட வச்சுட்ட, நீ பண்ணது கரெக்ட்னு சொல்ல வரல, ஆனா அதுக்காக இப்ப நீ வருந்துறல அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவனும் தெரசாவுக்கு ஃபேன் கிளப் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறான். இதே நேரத்துல அந்த 10th ஃப்ளோர்ல நம்ம யூஸ் ஆகும் சாங் ஆஃப் ஸ்வார்டை ஆக்டிவேட் பண்ணி அங்க இருக்க எல்லா ஸ்டாச்சுவும் அட்டாக் பண்ண ஒரு வழியா 21 ஸ்டாச்சுவையும் டிஃபீட் பண்ணிட்டான். ஹீரோ சொன்ன மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கிறது அந்த பாஸ் மான்ஸ்டர். அதை எதிர்த்து ஒரு நிமிஷம் தாக்கு பிடிச்சிட்டானா நம்ம ஹீரோ கூட ஒரு சீரியஸான மேட்ச போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் உயிரை பணைய வச்சாச்சு உன்னை நான் டிஃபீட் பண்ணியே திருவன்னு அட்டாக் பண்ண போக அந்த பாஸ் மான்ஸ்டரும் கண்ணை திறக்க அடுத்த நிமிஷம் நம்ம யூசாங் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறப்போ யூசாங் பக்கத்துல இருக்க ஹேனாவும் ஹாஸ்பிட்டல்ல. பதிலுக்கு அவனும் நீ அவனுடைய சபார்டினேட்டான்னு கேட்க பதிலுக்கு அவளும் சபார்டினேட்டா இருந்தாதான் பரவாயில்லையே, அவன் என்ன ஸ்லேவ் மாதிரி நடத்திட்டு இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே டைரக்டருடைய ஆர்டர் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் சேர்க்கணும்னு சொன்னாரு, அதான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தான். நான் வரும்போது நீ ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்த, அது மட்டும் இல்ல நீ எழுந்ததுக்கு அப்புறம் இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் எடுத்து கொடுக்க இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் யூசாங்க்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நம்ம யூசாங் அந்த பாஸ் மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போகும்போது அது இன்வின்சிபிள்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிருக்கு. இதன் மூலியமா அதோடைய பாடிக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. உடனே யூசாங்கும் அதுகிட்ட அடி வாங்கிட்டு என்னுடைய பிசிக்கல் அட்டாக்கும் மேஜிக் அட்டாக்கும் அது மேல ஒர்க் ஆகவே இல்ல, அது மட்டும் இல்லாம ஏதோ
ஒரு காரணத்தினால என்னுடைய எலமெண்டல் ஸ்வாட் உடைஞ்சு போயிடுச்சு. கேங் ஜினேக், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு 21 செகண்ட் தானா, இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னை கேட்ச் பண்றதுக்கு நீ இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாஸ்க் எடுத்து போட ஸ்வாட் டீமன் கிங் ஸ்டெப் அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த பாஸ் மான்ஸ்டருடைய எல்லா அட்டாக்கையுமே டாச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்து கோவப்பட்ட அந்த பாஸ் மான்ஸ்டரும் சான்ச்சுரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுது. இதன் மூலியமா அந்த இடத்துல இருக்க அந்த கிராவிட்டி 500 மடங்கு அதிகமாகுது. அந்த பிரஷருக்கு அகைன்ஸ்டா எழுந்துக்க முடியாம யூசாங் வந்துட்டு, இங்க பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, இதுக்கப்புறமும் உன்னால எதையுமே டாச் பண்ண முடியாது, இப்ப நீ என்ன பண்ண போற, உன் கதையும் இங்க முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது உடனே ஹீரோ வந்துட்டு, இத பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு 1 ஸ்டார் பேரியரை போடுறான். ஆக்சுவலா இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு எதை சுத்தி இந்த பேரியரை போடுறானோ அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பெல்லுடைய எஃபெக்ட் எல்லாமே ஒரு செகண்டுக்குமே ஸ்கொயர் வேல்யூல இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஸ்பெல்லுடைய எஃபெக்ட் ஒரு செகண்டுக்கு 5 மடங்கு டேமேஜ் கொடுக்குதுன்னா அடுத்த செகண்டுக்கு 25 மடங்கு டேமேஜ் கொடுக்கும். இப்படி இது ஒரு செகண்டுக்குமே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். உடனே நம்ம ஹீரோவும் அந்த பாஸ் மான்ஸ்டரை பார்த்து, இது நீ ஸ்டோனா மாறுறதுக்கான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரியரை பாஸ் மான்ஸ்டரை சுத்தி போட்டு விட்டுறான். ஆல்ரெடி அந்த இடத்துல கிராவிட்டி அதிகமா இருக்கு. இப்ப இந்த ஸ்பெல்லுடைய பவரும் சேர்ந்து அந்த பாஸ் மான்ஸ்டரையே கிராவிட்டி ஃபோர்ஸ்னால நசுக்க ஆரம்பிக்குது. கடைசியில நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நசுக்கி அது ஒரு கல்லாவே மாத்தி விட்டுருது. அந்த ஸ்டோன் தான் இப்ப யூசாங் கிட்ட இருக்கு. அந்த கேங் ஜினேக் அவன் அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்றத நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி இது எல்லாத்தையுமே நடத்தி காட்டியிருக்கான். அந்த விஷயம் தான் எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் 10th ஃப்ளோரை கிளியர் பண்ணதுனால நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலா அந்த பாஸ் மான்ஸ்டர் யூஸ் பண்ண அந்த இன்வென்சிபிள் ஸ்கில் அதை காப்பி பண்றதுக்கான காப்பி கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கில் அது யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அதை டிஃபீட் பண்ணணும். அதை நம்ம ஹீரோ கம்ப்ளீட் பண்ணதுனால அந்த இன்வென்சிபிள் ஸ்கில்லையும் காப்பி பண்ணிடுறான். அப்படியே அந்த 6th ஃப்ளோர்ல இருக்க எல்வன் ஃபாரஸ்ட் குள்ள நடந்து போக அவன் இந்த பேட்டில்ல வின் பண்ண ரிவார்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே போறான். ஆக்சுவலா 6th ஃப்ளோரை கிளியர் பண்ணாம டைரக்டா 10th ஃப்ளோரை கிளியர் பண்ணதுனால இந்த ஷாக்கிங் அச்சீவ்மெண்ட் ஹால் ஆஃப் ஃபேம்ல அப்டேட் ஆகுது. இதை நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டு பண்ணதுனால அன்னோன் நேம்ல ரெஜிஸ்டர் ஆகுது. ஹீரோ வந்துட்டு, இதனாலதான் எனக்கு டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ அன்னோன் நேம்ல ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால நான் அந்த ஆனிபிஸ் வாரியர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண காயினை திரும்ப என்னால இந்த வீடியோ மூலியமா எடுக்க முடியும். ஆக்சுவலா யூசாங் வந்துட்டு அந்த 21 ஸ்டாச்சுவை டிஃபீட் பண்ணதாலதான் என்னால அந்த பேரியரை போட்டு அந்த பாஸை டிஃபீட் பண்ண முடிஞ்சு. உடனே ரிங்குக்குள்ள இருக்க ஆலிஸும், யாரோ ஒருத்தன் நம்மள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான், அது உனக்கும் தெரியும் தானே அப்படின்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும், அப்கோர்ஸ் எனக்கு அது தெரியும், அப்புறம் எதுக்கு அவங்க நம்மள ஃபாலோ பண்ண விடுற, நீ இந்த மாதிரியான கேரக்டர் இல்லையேன்னு கேட்க, நான் இப்ப போற இடத்துல அவுட் சைடர்ஸ்க்கு அலோட் கிடையாது, இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க கிட்ட நான் ஃபைட் பண்றதுனால எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, அதனால அவங்க என்ன ஃபாலோ பண்ணட்டும் அப்படிங்கிறப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த பர்சனும் கேங் ஜினேக் 6th ஃப்ளோர்ல இருக்க அந்த எல்வன் ஃபாரஸ்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க மாஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ண இந்த சீனை அப்படியே கட் பண்ணி பெய்ஜிங்ல ஒரு இடத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஜோங்குவா கில்டுல 2 எஸ்ராங் பிளேயரை பார்த்திருப்போம்ல, அதுல 3வது ஒரு எஸ்ராங் பிளேயரும் இருக்கான். இவனோட பேரு நாங்கோங். இவ்வளவு நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியல, அவன் 5th ஃப்ளோரையே கிளியர் பண்ணிட்டான். அவனுக்கு எதிர்க்க இருந்த ஒருத்தனுடைய காதையை வெட்டிடுறான். அவ பேத்தட்டிக், உங்களால ஒரு விஷயத்த கூட உருப்படியா பண்ண முடியாதான், இதுக்கப்புறம் எல்லா விஷயத்துக்கும் நான் தான் இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவன் தான் இந்த ஜோங்குவா கில்டுடைய மாஸ்டர் நான்கோங். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.